தோழர்களே, இந்த முதலமைச்சர் பதவியை நானா கேட்டுக்கல, நீங்களா கொடுத்தீங்க. நான் சந்தோஷமா வாங்கிக்கிட்டேன். இன்குலாப் 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 ஜிந்தாபாத். கேக்கே விடிஞ்சிருச்சு எந்திரி. கேக்கே இப்போ அர்ஜென்டாக கிண்டி வரைக்கும் போகணும்பா. பல்லு வலிக்கிட்டா போகலாம். பைலட்டு சீக்கிரமாக லேர்ன் பண்ண சொல்லு. டேய் வாடா. பைலட்டு गोपालक पाहि मां अनिशं रदमयि गोपालक पाहि मां अनिशं पदरदमयि गोपालक पाहि मां. எந்த கோவில் இது? நைட்டு கோவிலில் தூங்கினேன் நான். गोपालक पाहि मां अनिशं रदमयि गोपालक पाहि मां अनिशं पदरदमयि गोपालक पाहि मां अनिशं तव पदरदमयि गोपालक. என்ன அங்க ஒரே சத்தமா இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, அவங்க ரேடியோ ஆன் பண்ணிட்டாங்க. மீன் குழம்பு வச்சிருக்கேன், கொஞ்சம் போய் பாருங்கம்மா. என்ன என்ன அரட்டறாங்க? அடாடா, அருமையான காம்பினேஷன். சாயந்தரம் பூஜையும் தீர்த்தம்லாம் கிடைக்கும் போல இருக்கு தம்பி. மூடு போட. என் ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. நாளைக்காவது கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும். இன்னைக்கு மாதிரி லேட் ஆயிடக்கூடாது. பார்த்து போங்க. ஐயோ, NSS கேம்ப் இருக்கு, அதை மறந்தே போயிட்டேன். நானும் வரேன். அதெல்லாம் பார்த்து தூக்கிட்டு போங்க. புடிங்க, ஹெல்ப் பண்ணிட்டா அதை வெட்டுங்கப்பா. அங்கே போய் பாருங்க. இங்கே ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடுங்க. குப்பையா இருக்கு இது. அதை எரிச்சு விடுங்க. அதை பார்த்து கொடுத்துருப்பா. பசங்களாம் ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்க போல இருக்கே. நல்லா செய்றாங்க. சைட்ல வேற வேலை பார்க்கறதுக்கு ஆளுங்க இல்ல. பசங்களே அந்த பக்கம் வர சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, தினேஷ் வீட்ல எதுக்கு அவ்வளோ பொண்ணுங்க? ஒரு 5 பேர் என் வீட்டில் தங்க வைக்கலாம்ல. நீ தானே சொல்லுங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தல. 5 பொண்ணுங்களேமா? அப்படி இல்லை, எக்ஸாம் நிறைய எழுதுனா தானே கவர்மெண்ட் வேலைலாம் கிடைக்கும். நான் அண்ணங்கிட்ட சொல்லவா? வேணாம், நான் எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு வேலையா வேணாம். வீடு இந்த மாதிரி 2 எடுத்துட்டு வாங்க. போங்க. அந்த சைடெல்லாம் நல்லா வெட்டி எடுத்துருங்க. அங்கேருந்து இந்த சைடு போட்டுருங்க. இந்த பக்கம் தான். என்ன தினேஷ், உன்னை பார்க்கவே முடியல. நாங்க இந்த ஊருக்கு வந்துட்டு நீ இப்பதான் இங்க வரியா? அப்புறம் என்ன, நான் தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லாம் ஓகே தானே? பசங்கனால பரவாயில்ல. வா, எல்லாருக்கும் ஒன்று அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். இது தினேஷ் சார், நம்ம காலேஜோட பழைய ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ கேம்பிங் பண்ணியிருக்கிற ஸ்கூல்ல ஹை ஸ்கூல் டீச்சர். அப்படி ஒரு சின்ன இன்ட்ரக்ஷன் மட்டும் பத்தாது. இப்போ ட்ரெண்டிங் பிரச்சனையான ஜெனரல் நியூட்ரல் யூனிஃபார்மோட ஃபவுண்டர் இவரே தான். அப்புறம் தோழராகவும் இருக்காரு, பெரிய மனசுக்காரராகவும் இருக்காரு, ஆர்டிஸ்டாவும் இருக்காரு. வரப்போற 7 நாட்கள் நம்ம கூடயே இருப்பாரு. இந்த இடம்னு சொல்ல வேண்டியதுனா அவசியம் இருக்கு. கேக்கே இந்தா போங்க, நீங்க போய் வேலையை பாருங்க. இந்த இதை பிடி. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை தேண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இதெல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு, ஆனா நம்மளால பண்ண முடியணும்ல. ஆனா காலையில பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க. ஆனா அது பாட்டு இல்லையே, அது பிரார்த்தனை.
பிரார்த்தனை மட்டும்தான்ல. அக்கா இனிமே ஏதாவது ஹேக் பண்றதுக்கு இருக்கா? நீ நேத்து பண்ணதை இன்னும் பிரச்சனை முடியல. நம்ம கமிட்டி வரைக்கும் அது போயிடுச்சு. நேத்து நீ பண்ண வேலையே பத்தாதா? அக்கா நீங்க சொல்லி தானே பண்ண, இப்போ ஏன் என் மேல கோவப்படுறீங்க? ஓகே, இப்ப வாட்ஸ்அப்ல மேல வலது பக்கம் 3 புள்ளி இருக்குல்ல, அதை தொடுங்க. தொடுங்க. எனக்கு இங்க ஒரு புள்ளி தான் தெரியுதுமா. ஒரு புள்ளியா? இந்த கண்ணாடி எடுத்து வச்சுட்டு பாருங்க, இல்லைன்னா இருக்கிறதும் தெரியாம போயிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னையில இருந்து நம்ம கட்சியை பத்தின எல்லா விஷயங்களும் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல இது மூலயமா தெரிவிக்கிறோம். அதனால நீங்க அதெல்லாம் பார்க்கணும், சரியா? ஃபேஸ்புக் பத்தின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தினேஷ் மாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு. என்ன? நீ சொல்லி கொடு, நீ தானே அதுல எக்ஸ்பர்ட். நானே பண்ணிடுறேன். அம்மாடி, ஓ, இந்த ஆன்லைன்ல இருக்கிறத வேற யாரும் பார்க்காம இருக்க என்ன பண்ணணும்? அக்கா அதை நான் சொல்லித்தரேன். நைட்டு பூரா சேட்டிங் தான்ல, இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரமே ஆஃப்லைன் ஆயிடுவீங்க. இதோ இதை அப்படி கீழே எடுத்து இப்படி பண்ண போதும். புரிஞ்சுல? விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு எல்லா டீ குடிக்க வாங்க. மற்ற டைம்ல ஆஃப் பண்ண போதும். கேக்கே, உனக்கு இல்லை, வயசானவங்களுக்கு தான் முதல்ல. இந்தாங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். கழுவிட்டு வர. அப்புறம் என்ன, அடுத்த மீட்டிங்ல பார்க்கலாம். கிரி, நீ வரியா? அம்மா நீங்க போங்க, நான் வரேன். சரி சரி. ஏய், குழம்பு கொஞ்சம் ஊத்திக்கிறியா? பாட்டி ஒரு வெத்தலை கொடுங்க. கிரி, இவனுக்கு தான் பிடிச்சிருக்குன்றால, அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எந்த பொண்ணு? NSSல இருந்து வந்ததுல, அதான் ரேணு. ஏன் பாட்டிக்கு பிடிக்கலையா? என்கிட்ட எல்லாம் இப்ப யாரு கேக்குறா? அவனோட ஒரு லவ் நீ அப்படி வத்தல போடணும். அம்மாவும் பிள்ளையும் எல்லாம் பேசி வச்சுட்டு வருவானுங்க. நம்ம ஒப்புக்கு மட்டும் கேக்குற மாதிரி. என்ன விளையாடுறா? நல்ல கதை. அம்மா, இவங்களை வச்சுக்கிட்டு ரேணுகே.